ஹாய். ஹாய். இன்றைக்கி வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா சிக்கன் குழம்பு. இதில் பெப்பர் சிக்கன் குழம்பு. பெப்பர் சிக்கன் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போம். இது ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 சில் தேங்காய் பொடிசாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி, கொஞ்சம் 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும். இது 1/2 கிலோ சிக்கனு. 1/2 கிலோ சிக்கன் வாங்கி இந்த மாதிரி 1/2 லெமன் புழிஞ்சு, 1 ஸ்பூன் தயிர் ஊற்றி, கொஞ்சோண்டு உப்பு போட்டு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் வெளியே. அப்போ தான் சாஃப்டாகும் சிக்கனு. இதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு மிளகு 2 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூனு. இதில் சீரகம் ஒரு 2 ஸ்பூனு, அதுதான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 சிவப்பு மிளகா, காஞ்ச மல்லி ஒரு 4 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சோண்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூனு, 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான நமக்கு எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அரைச்சி குழம்பு பண்ண போகிறேன்னு காமிக்க போகிறேன். இப்போ இந்த கடாயில் எண்ணெய் ஒன்றும் ஊற்றவே வேணாம். இது நம்ம என்னென்ன வறுக்க போகிறோமோ அது எல்லாத்தையும் போட்டுடணும். வெறும் சட்டியில் ரொம்ப கருக விடக்கூடாது. இந்த மாதிரி வறுக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணால் போதும். அந்த பச்சை வாசனை போகணும், மல்லி வாசனை. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சீரகம், சிவப்பு மிளகா 2, மல்லி, இதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, இஞ்சி, மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் பெப்பர் குழம்பு, பெப்பர் சிக்கன் குழம்பு. இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரொம்ப ஊற்றக்கூடாது. இந்த வரமிளகா கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்காக ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் தேங்காய் அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும். மல்லி சீரகம்லாம் வதங்கிருச்சு. இப்போ தேங்காய், இதில் என்ன ஒரு ஈஸியான மெத்தட், எல்லாமே ஒன்றா போட்டு வதக்க போகிறோம். வதக்கி பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம். இதுக்கு அடுத்தது வெங்காயம்,
இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் ஈஸியாக வதங்கணும்னு இந்த பேஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன், குழம்புக்கும் யூஸ் பண்ண போகிறேன். மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம போட போகிறதில்ல, மெயினாக மிளகு தான் அதில். வதங்கட்டும் 2 நிமிஷம். அடுத்தது தக்காளி, இந்த மஞ்சள் பொடி இதெல்லாம் ஒன்றா போட்டுறணும். கலந்து பொடி, இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு வச்சுக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு இதை மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி கெட்டியாக பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். அது குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன், ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும். ஒரு 2 ஸ்பூன் போதும். சூடானனையும் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகணும். இப்போ சிக்கன் எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும் மசாலையோட. சிக்கன் மிக்ஸ் அளவுக்கு மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஒரு 5 விசில் வச்சு இறக்கிடணும். இது சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் நான் வந்து 1/2 ஸ்பூன் லெமனு, 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு யூஸ் பண்ணனால தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா அந்த மசாலாலாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அது தேவையான தண்ணி ஊற்றணும். முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இந்தளவுக்கு போதும். இதில் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சிக்கன் மிளகு குழம்புது. இந்த மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடணும், அப்புறம் இறக்குறப்ப கொஞ்சம் போடணும். குக்கர் எடுத்து கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 விசிலில் இறக்கிடலாம். கவர் பண்ணிவிட்டு 5 விசில் வந்தோடனையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மிளகு சிக்கன் குழம்பு ரெடி. இதை நம்ம சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு ஊற்றி சாப்பிட்லாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு
நல்லா ஊற்றிருக்கிறேன். மீதி இருந்த சிக்கனில் வந்து தயிர், ஒரு ஸ்பூன் சோள மாவு, ஒரு ஸ்பூன் கடல மாவு, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் விசில் வரல. விசில் வந்தோடனே அதை அடுத்து நம்ம பார்ப்போம். இது கொஞ்சம் அப்படியே அந்த தம்ஸை அப்படியே எடுத்துரும். இந்த சிக்கன் கலர் மாறணும். பெப்பர் சிக்கன் பண்ணுறது. எண்ணெயில் வந்து இந்த கலர் மாறினோடனே நம்ம இந்த மசாலா போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகணும் சிக்கனை. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு. பார்த்திங்கன்னா சிக்கன் பெப்பர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் அப்படியே லைட்டாக கார்னிஷ் பண்ணுறது பெப்பர் போட்டுக்கலாம். இட்லி, தோசை, சாதம் இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மதுரை பெப்பர் சிக்கன் குழம்பு. அது அடுத்தது ஃப்ரை பண்ணுறது ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இப்போ நான் தனியாக பேன் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த மசாலாவோடு சேர்த்து இந்த சிக்கனை போட்டிருக்கேன். ஏற்கனவே ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் போட போகிறோம். மூணு ஸ்பூன் போதும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். சிக்கன் அவ்வளோ ஃபேமஸ் இந்த மிளகு ஃப்ரையு. நான் 2 in 1 உங்களுக்கு காமிச்சிட்டேன். சிக்கன் மிளகு குழம்பு, சிக்கன் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரையு. இந்த மாதிரி பேனில் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரையு. பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.